தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு ஒரு சங்கமே தலைவராக அமைந்திருப்பது என்னுடைய குருநாதர். பொதுவாக எல்லா சங்கத்திலையும் தலைவர் இருப்பாங்க, ஆனால் இங்கே ஒரு சங்கமே தலைவராக அமர்ந்திருக்கிறது மக்களுக்கெல்லாம் பெருமையான ஒரு விஷயம். இது நான் சும்மா வார்த்தை அழகுக்காக சொல்ல. இந்த சங்கத்தில் இருக்கிற நான் உட்பட நிறைய பேர் எழுத்தாளர்கள் ஆனதற்கு அல்லது இயக்குனர் ஆனதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் திரு பாக்யராஜ் சார். அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆர் சுந்தரராஜன் சார் மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வரத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் அவரே ஒரு சங்கம், அவர் இங்கே தலைவராக வந்திருப்பது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்நேகம் மிகுந்த பார்வையாளர்கள் வாழ்த்த வந்திருக்கவங்க எல்லாருக்கும். அது ஏன் ஸ்நேகம் மிகுந்தன்னு ஆரம்பித்தேன்னா, திரு ஸ்நேகன் சொன்ன மாதிரி மானம் உள்ள மனிதனுக்கு தானே தத்துவம் புரியும். எனக்கு புரியும். எனக்கு புரிந்த தத்துவம் காதலை விட பெரிய தத்துவம் வேறு எதுவுமே இல்லை. அதுதான் சிறந்த தத்துவம். சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு மிஸ்டர் விவேகா பேசும்போது சொன்னார், கால் மார்க்ஸை மார்க் அதிகமாக காதலுக்கு போட்டு அவரை காதல் மார்க்ஸ் ஆகிட்டார். கால் மார்க்ஸை நான் இந்த மேடையில் எல்லாரும் இந்த மாதிரி சட்டை போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி முதல்ல சட்டை போட்ட ஆதிவாசி நான் தான். இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் மூலமாக இங்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்குது. என்னுடைய எழுத்தை இன்ஸ்டாவில் தொடர்ந்து கவனிக்கிற ஃபாலோ பண்ணுற ஒரு பெண் இன்றைக்கி மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு சாயங்காலம் போகிறீங்களே, என்ன சட்டை போட்டு போகிறீங்க? அப்போது நான் யோசித்தேன். அப்போ அந்த பெண் சொன்னாப்புல, நீங்கள் அந்த எழுத்தெல்லாம் போட்டு ஒரு தமிழ் எழுத்துக்களால் ஒரு சட்டை இருக்கும்ல, அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கெலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அந்த கவர்னர் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்ததில் கூட அது பெரிய பிரச்சனையாச்சு எனக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு தான் அது ரொம்ப பொருத்தமான விஷயம். சத்தியமாக எனக்கு தெரியாது, மேடைக்கு இங்கே வந்தோடனே எல்லாருமே இந்த மாதிரி இந்த தமிழ் எழுத்துக்களால் ஒரு சட்டை போட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது, இந்த சிச்சுவேஷனுக்கும் காதல் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு பெண் காதலோடு சொன்னதுனால தான் இந்த சட்டை நான் போட்டு வந்தேன். அதனால் எல்லா சிச்சுவேஷனுக்குமே பொருத்தமானது காதல் தான். ஆர் சுந்தரராஜன் சார் பேசும்போது சொன்னார், இந்த மெல்ல திறந்தது கதவுலாம் அந்த சிச்சுவேஷன் எம்எஸ்வி சாரும் இளையராஜா சாரும் அந்த பாட்டு போட்டதுக்கு அப்புறம் ராஜா சார் ரொம்ப எமோஷனல் ஆகி காலை தொட்டு கும்பிட்டது. அந்த சிச்சுவேஷன் சாங் ஜெயிச்சதுக்கு காரணம் சோகம் இல்லை, காதல் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு ஒரிஜினல் சிச்சுவேஷன் சோகம் தான், காதல் இல்லை. எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய சோகமான சிச்சுவேஷன் தான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பையே ஏற்படுத்து. ராஜா சாரும் எம்எஸ்வி சாரும் இணையறதுக்கான ஒரு விஷயமா ஏற்படுத்துனதே அந்த சோகமான சிச்சுவேஷன் தான், காதல் சிச்சுவேஷன் இல்லை. இது எதுக்காக இப்போ மாற்றி மாற்றி சொல்கிறேன்னா, நடுவருடைய பங்கு இப்படி தான் இருக்கும். தேவயானி பேசிட்டு போன உடனே அவர் சொன்னார், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நானும் அந்த ஹிண்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, நடுவர் என்ன பண்ணுவார்னா, இதில் கொஞ்சம் ப்ளஸ் இதில் கொஞ்சம் மைனஸ் இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அதுக்கு நான் எப்பவுமே ஒரு உதவியாளராக அவருக்கு அசஸ் பண்ணுவேன்ல, அதுக்காக ஒரு சின்ன லீடு. இது பட்டி விக்ரமாதித்தன் 2 பேர் இருப்பாங்க. அது எதுக்காக பட்டி பெருவில் மட்டுமே இந்த மன்றம் நடத்துகிறோம்னு எனக்கு தெரியல. பட்டி மன்றம் ஆக்சுவலாக இது பட்டிமன்றமாக இல்லாமல் இது விக்ரமாதித்ய மன்றம் மாதிரி, ஏதாவது நல்ல சேனலுக்கு நல்ல விலைக்கு விக்ரமாதித்ய மன்றமாக இந்த நிகழ்ச்சி நடந்து அதன் மூலமாக நிறைய காசு கிடச்சி அது எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது. இன்னும் அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அதில் இன்னும் ரொம்ப சிறப்பாக அதை பண்ணணுங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஐயா முத்துலிங்கம் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்துக்க